இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படி தான் சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சுட்டு வந்து, நம்ம பத்மா கிட்ட சவால் விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ரகுராம் இருக்கார்ல, அவரு பார்த்தா தனத்தையும், கதிரையும் பிரிச்சு வைக்க டைவர்ஸ் பத்திரத்தெல்லாம் சைன் வாங்கிட்டாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சீனு இருக்காங்கல்ல, அவங்க வந்துக்கிட்டு அங்கனக்குள்ள பாய், தலவாணி எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் கீழ போட்டு படுக்க போறாங்க. "ஏய் சீனு எங்க போற? வா இங்க வந்து பக்கத்துல படு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாய் தலவாணி போட்டு அந்த இடத்துல படுத்திருக்காங்க. உடனே நம்ம மாயா வந்து கேட்குறாங்க, "ஏய் சீனு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்ன எதுக்கு நான் பார்க்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுல அந்த பக்கம் திரும்பி படுத்து கிடக்காங்க. என்ன இவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்துக்கிட்டு கண்டுக்காம அங்கிட்டு முகத்த திருப்பி படுத்து கிடக்கானே, இவன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு ரோஜா பூ இருக்குல்ல, அத தூக்கி அவர் மேல எறியிறாங்க. "ஏய் எதுக்கு இப்போ வந்து பூவ தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த பூவே பிடிக்காது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ ரோஜா பூ வந்து உனக்கு பிடிக்காதா? அப்படின்னா இரு" அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ எடுத்து எறியிறாங்க. "மல்லிகைப்பூ உனக்கு பிடிக்குமா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏய் மாயா அமைதியா இரு. நீ வந்து அளவு மீறி போய்க்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் நீ என்னடா நீ இந்த மாரி ஒரு ரூம்ல பக்கத்துல இந்த மாரி ஒரு அழகான பொண்ண வச்சுக்கிட்டு எவனாவது இப்படி போய் கீழ படுப்பானாடா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் படுப்பேன். உன்ன எனக்கு பிடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து நீ எப்படி தூங்குறன்னு பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு சீனு வந்து தூங்க விடாம அந்த பூ இருக்குல்ல, அத வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்க மேலே எறிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வந்து விடிஞ்சிருது. அந்த நேரத்துல வந்து பத்மாவுக்கும், பார்வதிக்கும் பயங்கரமான கடுப்பா இருக்கு. நேத்து வேற வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு இவரு. உள்ள நடந்திருக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா காலையிலே எந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சு கிளம்பி வந்து மாயா வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணி என்ன அண்ணி? இவ என்னடான்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்திருக்காளே! எதுவும் நடந்திருக்குமோ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல மணி வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே வராரு. "ஏங்க நானே கடுப்புல இருக்கேன். இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களுக்கு பாட்டு தேவையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து என் பேரன் வரப்போறான்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க நானே கடுப்புல இருக்கேன். பேசாம போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மாயா வந்தோனே, "ஏய் என்னடி எந்திரிக்கிற நேரமா? இவ்வளோ லேட்டா எந்திரிச்சிருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரே டயர்டா இருக்கு அத்த. என்ன பண்றது? அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா என்ன டயர்டு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து கேட்குறாங்க. இருந்தாலும் சீனு வந்து இவ்வளோ மோசமானவனா இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல சித்தி. என்னை பிரிஞ்சு இத்தன நாளா இருந்தது எல்லாத்தையுமே வந்து நேத்து நைட்டு காமிச்சிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாருடி, என்னடி சொல்ற?" அப்படிங்கிற மாரி அவங்க பத்மா வந்து கோவப்படுறாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தான் நான் பேரனோ பேத்தியோ பெத்துக் குடுக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது நடக்க போகுது" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு மாயாவுக்கும், பார்வதிக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது. "என்னடா இவ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி அத்த, ஒரே டயர்டா இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு குடுங்களேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. "டீயா உனக்கு? ஒழுங்கா ஓடிரு" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து விரட்டிடுறாங்க. மாயா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்துட்டு நம்ம சீனு வந்து ரூமுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வராங்க. அவர் லேட்டா எந்திரிச்சு வர மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா இவ்வளோ லேட்டா எந்திரிச்சு வர?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா அதெல்லாம் பிறகு சொல்றேன். எனக்கு டயர்டா இருக்கும்மா. ஒரு டீ போட்டு குடும்மா" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "என்னது டீயா? எதுக்குடா டீ உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இந்த மாயா இருக்காளே, மாயா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாம்மா நைட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "அம்மா நீ நினைக்கிற மாரியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னைய தூங்க விடாம தொந்தரவு பண்ணிட்டா. அது அந்த பூவு அது இதுன்னு சொல்லிட்டு என் மேல அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தாம்மா. தூங்கவே விடலம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதான்டா பார்த்தேன். நீ கூட அந்த மாயா இதில வந்து விழுந்துருவியோன்னு நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நான் உன் பையன்ம்மா. நான் விழுவனாம்மா?" அப்படிங்கிற மாரி வந்து சீனு சொல்றாரு. "அதான்டா பார்த்தேன். நல்ல வேளை. சரி உட்காரு உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே வந்து ரகுராம் சார் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இருங்க இந்த அண்ணன கூட்டு வரேன்னு" சொல்லிட்டு நம்ம சிவராம் வந்து கூட்டு வராங்க. அடுத்து வந்து நம்ம ரகுராம் வந்து வராங்க. "என்ன சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பாஸ்போர்ட் எல்லாம் வந்துருச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார். சூப்பரா வந்திருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி குடுங்க பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அந்த நேரத்தில தனம் வந்து வராங்க. "என்னப்பா இது?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "இது வந்து உனக்கு பாஸ்போர்ட் தனம். நீ வந்து இனிமே வந்து கேம் விளையாட போற. வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டி வரும். அதனால வந்து உனக்காக அப்பா வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். உன்னோட டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, நேமு எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். பாஸ்போர்ட்ல பார்த்துட்டா நம்ம தனலட்சுமி, அதுக்கடுத்து வந்து கதிரவன் அப்படின்னு வந்திருக்குல்ல, அத பார்த்தாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. "எல்லாமே கரெக்ட்டா இருக்குப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "குடு நான் ஒரு தடவ செக் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க வாங்கி பார்க்காங்க. பார்த்தா அதில வந்து கதிரவன் பேர் இருக்குல்ல, அவங்க பேருக்கு பின்னாடி அத பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார் செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னோட அட்ரஸ் ப்ரூஃப் தானே குடுத்தேன். என்னோட பொண்ணுக்கு பின்னாடி என்னோட பேர் தானே வரணும்னு சொன்னேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல சார், ரூல்ஸ் படி எல்லாம் அப்படியெல்லாம் வராது. அவங்களுக்கு கல்யாணம்
கல்யாணம் முடிஞ்சிச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு பாஸ்போர்ட்டே தேவை வேண்டாம், அவன் பேர் வச்ச பாஸ்போர்ட்டு தான் என் பொண்ணுகிட்ட இருக்குன்னா அப்படி ஒரு பாஸ்போர்ட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை வந்து கிழிச்சு எரிஞ்சிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு அடுத்து உடனே வக்கீல் வந்துடுறாரு. என்னப்பா வக்கீலெல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கிட்ட வந்து கேட்காங்க. ஆமாம்மா, என் பொண்ணுக்கு பின்னாடி என் பேர் தான் இருக்கணும், கண்டவன் பேரெல்லாம் இருக்கக்கூடாது. கல்யாணம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அந்த பேர் இருக்குது. இப்போ அதையே வந்து முடிச்சு விட்ருவோம் அப்படின் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏப்பா என்னப்பா பண்ணுற, நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, இது சரிப்பட்டு வராது. அவங்க 2 பேர்த்துக்கு வந்து டைவர்ஸ் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். தனம் வந்து பழைய தனமாக வந்து என்கிட்ட வரணும், அவ்வளோதான் அப்படின் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னங்க அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னால தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகியை வந்து சொல்லி அமைதியாக்கிடுறாங்க. அடுத்து வந்து தனம், நீ வந்து அப்பா சொல்கிறத கேட்பேன்னு நினைக்கிறேன், நீ இதை வந்து சைன் போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே அந்த இடத்துல சைன் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து கதிரை சைன் போட சொல்கிறாங்க. அவரும் அவன் திருன்னு முழிக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைனை போட்டுறாரு. சைன் போட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஜானகி வந்து நம்ம தனத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, உனக்கு தான் கதிரை பிடிக்கும்ல, அப்படி இருந்துக்கிட்டு நீ எதுக்கு அங்கே போய் சொல்ல வேண்டியதானே, எனக்கு வந்து கதிர் கூட தான் பிடிக்கும், கதிர் தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படி சொல்ல வேண்டியதானே அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அப்பாவே ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு, அப்பா பேச்சை வந்து யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நானும் கேட்கலாம், ரொம்ப கஷ்டப்படுவாருமா, அதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.